அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி வேறு விதமான ஒரு ஜாதக ஆய்வு. இந்த ஜாதகம் வந்தது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. இந்த ஜாதகர் வெளிநாட்டில் வசிக்கிறாரு, பிறந்ததும் வெளிநாட்டில். இவரோட கேள்வி என்னன்னாக்கா, சார் எனக்கு பூர்வீகத்தில் எங்கள் அப்பாவோட சொத்து இருக்குது, அப்பா இல்லை, அதனால் எங்கள் சித்தப்பாட்ட சொல்லி அந்த சொத்தை விற்று அதுக்குண்டான அந்த சொத்துக்கு உண்டான வருமானத்தை பணத்தை என்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கேன். அவரும் சரின்னு இருக்காரு. அப்போ அந்த சொத்துன்றது எப்போ விற்று என் கைக்கு வரும் அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட கேட்டாருங்க. சரி, இந்த ஜாதகரோட பிறப்பு லக்னம்ன்றது விருச்சிகம். தற்போதைய வயதுக்குரிய அட்சய லக்னமா ஏல்பி லக்னம் என்ன போயிட்டு இருக்குங்க? மேஷம் போயிட்டு இருக்கு. லக்னாதிபதி யாரு? செவ்வாய் பகவான். ஓகே, செவ்வாய் பகவான் விருச்சிக லக்னத்தை 10 வருஷம் ஆட்சி பண்ணுவார். எப்போ வரைக்கும்னாக்கா 10 வருஷம்ன்றது 8 ஜூலை 2021 8 ஜூலை 2031 வரைக்கும் செவ்வாய் பகவான் ஆட்சி பண்ணுவார். இந்த செவ்வாய் பகவான் லக்னாதிபதி செவ்வாய் என்ன யாருன்னாக்கா 1 சுயஸ்தானத்துக்கும் 8 தீராத பிரச்சனை ஸ்தானத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்று 4 சுகஸ்தானத்தில் இருக்கார். அப்போ இந்த ஜாதகருக்கு இந்த 10 வருஷமும் வீடு, வண்டி, வாகனம், சுகம், சொத்து போன்ற விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்குன்றது தெளிவாக தெரியுது. இவருக்கு இயங்கும் நட்சத்திரமா என்ன போயிட்டு இருக்குங்க? அஸ்வினி 3 போயிட்டு இருக்கு. நட்சத்திராதிபதி யாரு? கேது பகவான். அவர் ஏஎல்பிக்கு 12 விரயஸ்தானத்தில் இருக்காரு. கோச்சாரத்தில் எங்க இருக்காரு? 6ல் இருக்காரு. கேது பகவானோட தன்மைகள் என்னங்க? அவர் பூர்வ புண்ணியம், பூர்வீகம் சம்பந்தமான நிகழ்வுகளை தான் போய் அமர்ந்திருக்கிற வீட்டின் வழியா செய்வார் ஆச்சுங்களா. அப்ப இந்த சமயத்துல ஜாதகர் பூர்வீகம் பற்றி கேள்வி கேட்டது சரின்னு நமக்கு வருது. சரி, சொத்துன்னு சொல்ற 4ஆம் பாவக லக்னாதிபதி ஓகே, யாரு? சந்திர பகவான் 9லயும் கோச்சாரத்துல 10லயும் இருக்காருங்க. 9ன்றது தந்தை, 10ன்றது அழுத்தம். ஸோ இந்த ஜாதகருக்கு அப்பாவின் சொத்தின் மூலியமாக ஒரு விதமான மன அழுத்தம் போயிட்டு இருக்குன்றது மிக துல்லியமா தெரியுது. சரி, இப்போ அஸ்வினி 3 போகும் காலமான இந்த 28 செப்டம்பர் 2023 இருந்து 6ஆம் தேதி நவம்பர் 2024 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சொத்து விற்று பணம் வருமா அப்படின்னு பார்த்தா, சொத்துன்னு சொல்ற 4ஆம் பாவகம் தொடர்புடைய சனி பகவான் எங்க இருக்காரு? 5லயும் கோச்சாரத்தில் 11லயும் இருப்பார். அப்போ என்ன ஆகுதுனாக்கா, சொத்தின் காரணமாக ஜாதகருக்கு ஒரு விதமான மன அழுத்தம், தேவையில்லாத சிந்தனைகள் போயிட்டு இருக்கும். அதோட சொத்துனால தேவையற்ற பிரச்சனைகளும் உண்டாகும். ஓகே, இந்த டைம்ல சொத்து விற்குமான்னு பார்த்தா சூரியன் எங்க இருக்காரு? 7லயும் கோச்சாரத்தில் 5லயும் இருப்பார். சாதகமாக தான் இருக்கு. அப்போ அஸ்வினி முகம் போகும் காலமான 6ஆம் தேதி நவம்பர் 8ஆம் தேதி அஸ்வினி போகும் காலமான 28 செப்டம்பர் 2023 6ஆம் தேதி நவம்பர் 2024 விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் கோச்சார சூரியன் தன்னோட 7ஆம் பார்வையா எங்க பார்க்கறாரு? 11ஆம் வீடான கும்பத்தை பார்க்கறாரு. கும்பத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கோச்சார சனி பகவான். சனினா என்ன? சனி பகவானோட தன்மைகள் என்னதுங்க? ஸ்லோயஸ்ட் பிளானட், மெதுவா. அப்போ எந்த விஷயம் நடந்தாலும் தாமதமாக நடக்கும். ஸோ இந்த அஸ்வினி காலம் 3 போகும் காலத்தில் சொத்து விற்று பணம் வரும்ன்றது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கும் ஆச்சுங்களா. சரி, அஸ்வினி 4 போகும்போது நடக்குமா, விற்குமா அப்படின்னு பார்த்தா, அஸ்வினி 4ஓட காலம் என்னன்னாக்கா 6ஆம் தேதி நவம்பர் 2024 இருந்து 17ஆம் தேதி டிசம்பர் 2025 வரைக்கும். அப்போ 4ஆம் பாவகம் தொடர்புடைய சனி பகவான் எங்க இருக்காருங்க? கோச்சாரத்தில் 11ல் இருக்காரு. அப்போ சொத்துனால பிரச்சனையும் இருக்கு. சந்திரன் 9லயும் கோச்சாரத்திலையும் 9ல் இருப்பார். சாதகமாக தான் இருந்தாலும் 4ஆம் வீட்டுக்கு 6ல் இருக்காரு சந்திர பகவான். அப்போ சொத்துனால பிரச்சனை வரும். ஸோ இந்த காலகட்டத்திலையும் கஷ்டம். அதாவது அஸ்வினி 4 போகும் காலகட்டத்திலையும் கஷ்டம். சாதகமாக இருந்தாலுமே கஷ்டம். ஏன்னா சொத்து விற்கும் அப்படின்ற மாதிரி வரல. எப்போ? இந்த அஸ்வினி 3லயும் அஸ்வினி 4லயும். சரி, பரணி 1 போகும்போது
அதாவது 17 டிசம்பர் 2025 27 ஜனவரி 2027 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சொத்து விற்குமா அப்படின்னு பார்த்தா, 4ஆம் பாவம் தொடர்புடைய சனி பகவான் எங்க இருக்காருனாக்க கோச்சாரத்தில் 12 அப்படின்ற விரயஸ்தானத்தில் இருக்கார். அப்போ 100% சொத்து விற்பனை ஆகிடும். சரி, இந்த சமயத்தில் வருமானம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, வருமானத்துக்கு தொடர்புடைய சந்திர பகவான் 9ல் இருப்பார். 9ன்றது பாக்கிய தந்தை ஸ்தானம். அப்போ அப்பாவின் சொத்து மூலம் வருமானம் வரணும்னு இருக்கு. கோச்சார சந்திரன் ஏஎல்பிக்கு 8ஆம் வீடான விருச்சிகத்தில் இருக்காரு. 8ன்றது பிரச்சனை. ஓகே, அங்க இருந்து தன்னோட 7ஆம் பார்வையா ஏஎல்பிக்கு 2ஆம் வீடான வருமானத்தை பார்க்கறாரு. அதாவது ரிஷபத்தை பார்க்கறாரு வச்சுக்கலாம். அப்ப இந்த பரணி 1 போகும் காலமான 17 டிசம்பர் 2025 27 ஜனவரி 2027க்குள்ள 100% இந்த ஜாதகருடைய பூர்வீகத்தில் இருக்கிற இவரோட அப்பாவுடைய சொத்து விற்பனையாகி, அதாவது இவர் சித்தப்பா வித்து கொடுத்துருவாரு, அதன் மூலம் வருமானம் வரும் அப்படின்றத மிக துல்லியமாக நம்ம இந்த ஜாதகருக்கு சொல்லி அனுப்புனாங்க. ஸோ நம்ம அட்சயலக்ன பദ്ധதியில் எல்லா கேள்விகளுக்கும் உண்டான விடைகள் மிக துல்லியமாக டேட்டோட டைமோட நமக்கு தெரிய வருங்க. இப்படிப்பட்ட அற்புதமான அட்சயலக்ன பദ്ധதி என்னும் ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும், எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், இறைவனுக்கும், குலதெய்வத்திற்கும், இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி. மீண்டும் வேற ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.